விஸ்வா இந்தாப்பா சாப்பிடுப்பா. என்ன ரொம்ப வலியுதா? தாங்க முடியல. சரி பட்டினியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பிடுப்பா. இத பாருப்பா, வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு தெம்பா இருந்தா தான் உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுப்பா. அண்ணா. என்ன விஸ்வா? நீங்க யாரும் நான் யாரும் இந்த அளவு கண்பு காட்டி உதவி செய்றீங்களே, இந்த கடன்லாம் எப்படி நான் தீர்க்க போறேன்னு தெரியலண்ணா. ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ தான். ஆனா இப்போ 2 பேரும் ஒண்ணுதான். நீ கைதி, நானும் கைதி. வெளியில இருக்கிறவங்க எவனோ மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறானுங்கப்பா, அன்பாவே பார்க்க மாட்டேங்கிறானுங்கப்பா. அதனால நாம தான் நம்மளுக்குள்ள பிரியத்தை காமிச்சிக்கணும். என்ன சொல்ற? அண்ணா நீங்க ரொம்ப நல்லவர்ண்ண. அந்த கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டானே. ஆட போப்பா, நீ வேற. அதெல்லாம் சும்மாப்பா. என்ன உங்க பையனுக்கு உடம்பு முடியல? ஆமாப்பா, இன்னைக்கு கூட என் பொஞ்சாதி வந்து புலம்பிட்டு போறாப்பா. அவ கண்ணுல தண்ணி நிக்கவே இல்லப்பா. இருதயத்துல வாழ்வு ஏதோ பிரச்சனையாப்பா. ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் சொல்றாங்க. நம்மள மாதிரி பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த வியாதியை கடவுள் கொடுக்கலாமாப்பா? ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுமாப்பா? நான் எங்கப்பா போவேன்? நெஞ்சே வெடிச்சிரும் போல தெரியுதுப்பா. அண்ணா என்னண்ணா கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். ஏதோ நம்பிக்கையில நீ சொல்ற. சரி சரி, நீ சாப்பிடு விஸ்வம். தாமரை, என்ன மாமா டென்ஷன்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு? பேசாம இருங்க மாமா, அப்பா கோவத்துல இருக்காரு. ஆமா, மாமா கோவத்துக்கு நான் மட்டும் தான் பயப்படுவேன். அந்த விஜய் குடும்பம் பாரு, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. ஏய் நிறுத்து. என்னடா அதுக்கு இல்ல மாமா. இருடா, இனிமே அந்த விஜய் கிட்ட எந்த வம்பு தும்பு வேண்டாம்டா. அவ எதுக்கும் துணிஞ்சவளா இருக்கா. நம்ம ஒரு காரியம் பண்ணா அவ 4 காரியம் பண்றா. இனிமே அவகிட்ட மோதுறது சுத்தமா வேஸ்ட்டா. எப்பா என்னப்பா நீங்க போய் அவளுக்கு பயந்துட்டு இருக்கிறதா? நீங்க சிங்கம்லாம் நினைச்சேன். நீ சுமாரு சிங்கம் பொலினுக்கிட்டு இத பர்றா பேச்சு முத்து. அவளை வர சொல்லி செட்டில் பண்ணி அனுப்ப வேண்டியதான். அவ சவகாசமே வேண்டாம்டா. நிஜமாவா சொல்றீங்க? என்னடா நிஜமா போயினுக்கிட்டு? டேய் பூபதி, டேய் நீ என்னடா சொல்ற? இல்லப்பா, நீங்க சொல்றது எனக்கு சரியா படல. என்னடா சொல்ற? ஹலோ, நான் சக்தி பேசுறேன். ஏய் என்ன? ஆட்டோ விட்டு மோத விட்டுட்டு என் கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நீதான் காரணங்கிற விஷயத்த ஊர் புற சொல்லிட்டு இருக்கியா? என்ன சொல்ற? விஜய் அவங்க அப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரி, ஆனா என் கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நீதான் காரணங்கிற விஷயத்த பத்தி அவங்க பேசினாங்க. இது வரைக்கும் என் கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு என் மாமனார் மாமியாருக்கே தெரியாது. இப்ப இவங்களால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மறுபடியும் அவங்க ஞாபகப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் ஏன்? உன்னாலதான் இதெல்லாம் நடந்தது. அந்த விஜய் ரொம்ப மோசமானவ. அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கண்மணியும் நீயும் சேர்ந்து வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இனிமேலாவது யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு பேசு. ஏய் ரொம்ப பேசுற சக்தி. என்னை ஏமாத்திட்டு ஓடி போடுவதானே நீ? இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? விஜய் இருந்து காப்பாத்துறதுக்கு பாடுபட்டியா? விஜய் ரொம்ப நல்லவ. இதெல்லாம் பேசி ஏய் வாட வேடி முதல்ல. சத்தி, நான் தான் சொன்னல, எதுக்கு அவங்ககிட்ட நீ பேசிட்டு இருக்க? யாரடா அது? சக்தியா? ஆண்டா, அந்த குடும்பம் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கடா. அவங்கள போய் பேசுற. அதுலயும் விஜய் வேற நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு?
அந்த சக்தி ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிட்டு இருக்கா. விஜய் என்னையும் பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் உளரலப்பா. இப்பதான் சில விஷயம் எனக்கு புரியுது. அந்த விஜய் மேல அபாடமா பழி போட்டீங்கல்ல, அது ஒண்ணு இல்லைன்னு வந்து நிரூபிச்சிட்டால. ஏய், அவ ஃப்ராடரா, சரியான கிளடிடா அவ. நான் தான் அவ புருஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அவ போராடிட்டு இருக்கா. அதுக்காக ஃபைட் பண்றா. என்னடா பேசுற நீ? அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? எவ்வளவு பணத்தை சுருட்டி இருக்கா அவ. பணத்தை எடுத்ததெல்லாம் பெருசா தப்பா தெரியலப்பா. நம்ம கடங்கிற உரிமையில எடுத்திருக்காங்க. என்னடா திரும்ப திரும்ப அவளுக்கே சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? இத பாருங்கப்பா, சில விஷயத்தை இப்பதான் நான் உணர்ந்திருக்கேன். அந்த விஜய்க்கு என் மேல அன்பு இருக்கிறதுனால தானே நான் தான் வேணும்னு இத்தனை நாள் போராடிட்டு இருக்கா. அந்த விஷயமே இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? இந்த பணத்தை கொடுக்கறது, வெட்டி விடுறது எதுவுமே வேண்டாம்பா. அந்த விஜயோட நான் வாழ்ந்திருக்கேன். அவளை நான் இங்க கூட்டிட்டு வர போறேன். ஏண்டா, உனக்கு என்ன புத்தி கித்தி பசங்கி போச்சா? அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவளை கூட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பழசெல்லாம் ஏப்பா பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க? விஜயை நான் கூட்டிட்டு வர போறேன். ஏண்டா, அவ பண்ண ஃப்ராடு தனம், பேசுற பேச்சு எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதானே மாமா நாயின்னு சொன்னா அது கூட மறந்துட்டு நீ. பூபதி, உனக்கு ஏதாவது பில்லி சுனி வச்சு தொலைச்சிட்டாங்களா? ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? ஏய், சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இது என் லைஃப். அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன். அவளை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வரதான் போறேன். அது நான் செத்தாலும் நடக்காதுடா. இது என் வீடு, என் சொத்து. அந்த பொண்ணை கொண்டாந்தா இந்த வீட்டுக்குள்ள நான் திரும்ப சேர்க்க மாட்டேன். இதுதான் உங்க முடிவா? ஆமாடா, அவதான் முக்கியம்னா பேசாம நீ அவ கூட போய் வாழ்ந்துக்க. அப்பா, என்னடா அப்பா நொப்பான்னுகிட்டு அவளை பத்தி தெரியாம தான் பேசுறியா நீ? இத பாருங்க, அந்த சக்தி கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போனா, இந்த கண்மணி இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஆனா விஜய் அப்படி இல்லையே. என் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கா. அந்த கண்மணியை விட விஜய் ரொம்ப நல்லவ. பாரா, நீ அவளை பத்தி இங்க பெருமை எல்லாம் ஒண்ணும் பேசிட்டு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காத. என்னடா என்ன முறைக்கிற? நீ போய் காசு இல்லாம அவ கூட இருந்து பாரு. ஒரு நிமிஷம் அவ உன் கூட வாழ்ந்து காட்ட மாட்டான். அதையும் நான் பாக்குறேனே. அக்கலண்டா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். போடா. டேய் பூபதி, ஏன்டா அப்படி தேவலாம கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்க? அவனை அனுப்பு, அவன்கிட்ட பேச்சு. அப்பா என்ன பண்ணீங்க? கூப்பிடுங்க. அவன் பட்டு அனுபவிச்சு வரட்டும். உன் வேலையை பாரு. அப்பா